ஓம் நமோ நாராயணாய. நம்ம மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏழுமலையான தரிசனம் செய்துகிட்டே வந்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, ஏழுமலையானுடைய பின்பகுதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகான சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து இருக்குங்க. இதை முடிச்சுட்டு நம்மளோட வந்து ஏழுமலையானுடைய சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற சின்ன சின்ன படங்கள் அதில் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து இங்கே பார்ப்போம். ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் நம்மளுடைய ஏழுமலையான் கோவில் வந்து திகழுதுங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மக்கள் வந்து பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தாரை தாரையாக, அதாவது எறும்பு கூட்டங்கள் எப்படி தாரை தாரையாக வரும் அந்த மாதிரி தாரை தாரையாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னாலும் யாருக்குமே வந்து ஒரு சலிப்போ இல்லை ஒரு கவலையோ ஏற்படலை. 15 மணி நேரம் ஆகுமா, ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த வரிசைகளில் க்யூவில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ரொம்ப சங்கடமோ யாரும் ரொம்ப வந்து வருத்தமோ படவே இல்லை. எல்லாருமே மிக அழகாகவும் மிக சந்தோஷமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் பெருமாளை பார்க்க போகிறோங்கிற ஒரு உணர்வோட ஆரம்பிக்கிறப்போ என்ன ஒரு உற்சாகத்தில் இருக்காங்களோ அதே உற்சாகத்தோட கடைசி வரைக்கும் வந்து அவங்க போயிட்டே இருக்காங்க. மிக வேகமாக வந்து நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு பெரிய க்யூ நின்றுட்டே இருக்குது. அந்த க்யூ போய்க்கிட்டே இருக்காங்க. மக்கள் அதோட சேர்ந்து போயிட்டே இருக்காங்க. பெருமாளை பார்க்க போகிறதுல வந்து யாருமே வந்து எந்த ஒரு கவலையும் படவே இல்லை. இவ்வளோ தூரமாக இருக்குது, இவ்வளவு தூரம் வந்து நம்ம போகிறோமே அப்படிங்கிற எந்த ஒரு வருத்தமுமே யாருக்குமே இல்லை. எல்லாரும் மிக அழகாகவும் மிக சந்தோஷமாகவும் போய் பெருமாளுடைய திருவருளை பெறுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம வந்து ஏழுமலையானவை தரிசனம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக வச்சுக்கணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் சிலர்னால வந்து பெருமாளை போய் தரிசனம் செய்ய முடியல. பெருமாளாக நினச்சாருன்னா மட்டும்தான் நமக்கு வந்து பெருமாள் அழைத்துட்டு தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் பெருமாளுடைய அருள் பெறுவதற்காக நம்முடைய திருமலா திருப்பதியை ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்க. அங்கே போய் தரிசனம் செஞ்சுட்டு நம்மளுடைய பெருமாளுடைய திருவருளை பெறுங்க. மகாலட்சுமி தாயார் வந்து அங்கே இருந்து நமக்காக அருள் புரிகிறாங்க. இருக்கக்கூடிய ஏழுமலையான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அருள் புரிகிறாங்க. கோடி கோடியான மக்கள், கோடி மக்கள் வந்து தரிசனம் செஞ்சு பெருமாளுடைய அருளை பெறுகிறாங்க. நாமும் அவர்களுடைய திருவருளை பெறுவோம். இதோடு இந்த பதிவு முடிந்தது. ஓம் நமோ நாராயணாய.